உடையது. அதை நம்பலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆணியில் ஒரு பொருளை மாற்றுறோம், இது தாங்குமா தாங்காதா? இல்லை, அது தாங்குகிறது. உங்கள் வீட்லேயும் தெரியும் நினைக்கிறேன், ஆங்கர்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த அந்த ஆங்கரில் நம்முடைய பொருளை மாற்றுறோம், நம்முடைய துணிகளை மாற்றுறோம். இட் சஸ்டெயின். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தைகள் ஆணிகள் போல. அடுத்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, தாற்றுக்கோள்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களுடைய வார்த்தையை கேட்கும்போதே இட் ஷுட் பி இன்டியூஸ்ட். தாற்றுக்கோள்னு சொல்லும்போது அதை தூண்டி விடுகிறது. அதான் தாற்றுக்கோள். அந்த எதுவோ அதாவது ஒரு கால்நடை மெதுவாய் போகும்போது அந்த தாற்றுக்கோளால் தட்டி விடுகிறான். உன்னுடைய கருத்து என்னவென்றால், இட் மேக்ஸ் டு ரன். உங்களுடைய செய்திகள் அடுத்தவரை தூண்ட வேண்டும், அடுத்தவரை ஓடச் செய்ய வேண்டும். படுத்திருக்கிறவனை உட்காரச் செய்வது, உட்கார்ந்திருக்கிறவனை நிற்கச் செய்வது, நிற்கிறவனை ஓடச் செய்வது. உங்களுடைய வார்த்தைகள் அன்பு ஊழியர்களே, இட் ஷுட் பி இன்டியூஸ் டு த பீப்புள். இட் ஷுட் பி டெவலப். அதாவது அவளை தூண்டி விடுகிற, பாடுகிறோமே, தூண்டிடும் எங்கள் துணையாளரே. அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் இட் ஷுட் பி டிபெண்டன்ட். உங்களுடைய வார்த்தைகள் நம்பிக்கையுடைய ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும். இரண்டாவது வார்த்தைகள் ஆத்துமாக்களை தூண்டி எழுப்புகிற, மோட்டிவேட்டிங். அன்பானவர்களே, ஜெபிக்க முடியாத, அதாவது பிரசங்கம் பண்ண தெரியல, ஆராதிக்க தெரியல, பட் யுவர் ஒர்க் ஷுட் பி மோட்டிவேட்டட் தெம். உங்களுடைய வார்த்தைகள் தூண்டும் வார்த்தைகளாய். சமீபத்தில் ஒரு செய்தியை வாசித்தேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும், படிக்காத ஒரு மனிதனுக்குள்ளேயும் 12 வித்தியாசமான திறமைகள் இருக்கிறதாம். அப்படி என்று ஒரு செய்தியில் வாசித்தேன். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சராசரி மனிதனுக்குள்ளும், ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் 12 விதமான வித்தியாசமான திறமைகள் இருக்கிறதாம். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம். அப்படியானால் இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், God wants nobody to be nobody, He wants everybody to be somebody. அப்படியானால் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒன்றுக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய ஆலயத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பானவர்களே பயன்படுத்துங்கள், அழகு பாருங்கள். அதை நான் செய்கிறேன். நான் அன்பானவர்களே ஆராதிப்பது ஒருவர், காணிக்கு ஜெபம் ஒருவர், காணிக்கு முன்னால் ஜெபம் ஒருவர், மாலையில் ஒருவர் ஆராதிக்கிறார், பிரசங்கம் மட்டும் நான் பண்ணுறேன். ஏன் தெரியுமா அன்பானவர்களே, my ministry should be motivated to the people. அதாவது அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. பெருமை வருது, ஆணவம் வருது, அதிகாரம் வருது, எல்லாமே வருது. கொஞ்சம் மேடையில் நிற்க வச்ச உடனே அடுத்த நாள் அவர் காலை தூக்கி விட்டுக்கிறார். மைக் கொடுத்தா சபைக்கு வரார், இல்லாவிட்ட சபைக்கு வரமாட்டார். அது இன்னொரு பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை அது அல்ல. யுவர் வேர்ட் ஷுட் பி, தமிழ் வாசிக்கிறேன், அது எப்படி இருக்க வேண்டுமாம் அன்பான்களே, அதை சங்கத்தல் ஆணிகள் போலவும், அது அடுத்தபடியாக அந்த வார்த்தைகள் தாற்றுக்கோள்களைப் போலவும். மோட்டிவேட் யுவர் பீப்புள். அன்பு ஊழியர்களே, உங்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்துங்கள். அன்பான திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பலிபீடத்தை, உங்கள் பிரசங்க பீடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை அநேகர் செய்யறதில்லை. சொந்த பிள்ளைக்கே தகப்பன்